வணக்கம். இது நவம்பர் 26, 2025 தேதிக்கான வாசகங்கள். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரி. 1, பயங்கரமான சோதனைகள் வரும்போது அதை எப்படி நம்பிக்கையோட எதிர்கொள்றது. ம் 2வது, தலைக்கேறின கர்வம் என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டு வரும். ஓகே. 3வது, இந்த எல்லாத்துக்கும் மேல ஒரு பிரபஞ்சமே சேர்ந்து பாடுற ஒரு புகழ்ச்சி பாடல். சுவாரஸ்யமா இருக்கு. நம்மகிட்ட லூக்கா நற்செய்தி, தானியல் புத்தகம், அப்புறம் போப் பிரான்சிஸ் அவங்களோட ஒரு சிந்தனை இருக்கு. பார்த்தா ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணும். ஆமா. ஆனா இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த 3 துண்டுகளையும் ஒன்னா இணைச்சு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய சித்திரத்தை புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். நீங்க சொன்ன அந்த பெரிய சித்திரம் அப்படிங்கறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லூக்கா நற்செய்தியில தனிப்பட்ட மனிதர்களோட நம்பிக்கை, அவங்களோட போராட்டம்னு ரொம்ப நெருக்கமா பேசுது. ஆமா. இன்னொரு பக்கம் தானியல் புத்தகத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசன், அவனோட அகங்காரம், அதுக்கு கிடைக்கிற உடனடி தண்டனைன்னு ஒரு பிரம்மாண்டமான சினிமா மாதிரி. ஆமா. நடுவுல திடீர்னு ஒரு பாடல் வருது, அதுல மனிதர்களே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மழை, பனின்னு மொத்த பிரபஞ்சமும் கடவுளை புகழுது. நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த வாசகங்கள் நம்மள அப்படியே தூக்கி ஒரு பெரிய கேன்வாஸ் முன்னாடி நிறுத்துது. வாவ், அந்த கோணத்துல நான் யோசிக்கவே இல்ல. சரி, முதல்ல அந்த உள்ள பார்க்க சொல்ற வழிகாட்டியில இருந்து ஆரம்பிப்போம். சரி. லூக்கா நற்செய்தி. இத படிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு விதமான பதற்றம் வருது இல்லையா? ஆமா, நிச்சயமா. இதுல ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா உங்களை பிடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, சொந்தக்காரங்களே காட்டி கொடுப்பாங்க, சிலரை கொன்னுடுவாங்கன்னு ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கைகள். ஆமாம். இன்னொரு பக்கம் கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன், உங்க தலைமுடி ஒண்ணும் கூட விழாதுன்னு ஒரு அபாரமான வாக்குறுதிகள். சரிதான். 2 சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அதுதான், இந்த 2 துருவங்களையும் இந்த வாசகம் எப்படி இணைக்குது, இது நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் வரியே ரொம்ப தீவிரமா இருக்கு. லூக்கா 21:12 இவை எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை பிடிச்சு துன்புறுத்துவாங்க அப்படின்னு இயேசு சொல்றார். இது ஏதோ பொதுவான கஷ்டம் மாதிரி தெரியல, ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயமா தோணுது. என்ன மாதிரியான துன்புறுத்தல்கள் இது? நீங்க சொல்றது சரிதான். இது ஏதோ வாழ்க்கையில கஷ்டம் வரணும்னு சொல்ற பொதுவான அறிவுரை இல்ல. ஓ. இது ஒரு சட்டப்பூர்வமான, ஒரு அமைப்பு ரீதியான தாக்குதலை பத்தி பேசுது. பாருங்களேன், அது 3 வகையா பிரிக்கப்படுது. 1, தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்லப்படுதல். சரி, அது மத ரீதியான விசாரணை. ஆமா, உங்க நம்பிக்கையே கேள்விக்கு உட்படுத்துறது. 2வது, சிறையில் அடைக்கப்படுதல். இது சட்ட ரீதியான விளைவு. அதாவது நீங்க ஒரு குற்றவாளியா பார்க்கப்படுறீங்க. கரெக்ட். அப்புறம் 3வதா, ஆளுநர்கள் மற்றும் அரசர்கள் முன் நிறுத்தப்படுதல். இது அரசியல் ரீதியான துன்புறுத்தல். ஆமா. அப்போ இது ஒரு தனிப்பட்ட சண்டை இல்ல, ஒரு தனிநபர் அந்த காலகட்டத்தோட மதம், சட்டம், அரசியல்னு எல்லா அதிகார மையங்களோடும் மோதுற ஒரு சூழலை இது காட்டுது. மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரே ஒரு வரிதான், என் பெயர் பொருட்டு. இதுதான் இந்த பகுதியோட அச்சாணி. நீங்க தப்பு செஞ்சதாலேயோ கெட்டவரா இருக்கிறதாலேயோ இது நடக்கல. நீங்க யாரு, எதை நம்புறீங்க அப்படிங்கிற உங்க அடையாளத்துக்காகவே இது நடக்கணும்னு சொல்லுது. இது தனிப்பட்ட விரோதம் இல்ல, ஒரு கொள்கை ரீதியான எதிர்ப்பு. அப்போ நம்பிக்கையோட வாழ்றதுக்கு கொடுக்க வேண்டிய விலைதான் இந்த துன்பங்கள். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது. சொல்லுங்க. அடுத்த வரியிலேயே 13வது வசனத்துல, எனக்கு சான்று பகர இது உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின்னு ஒரு வரி வருது. ஒரு நிமிஷம், துன்பம் எப்படி ஒரு வாய்ப்பா இருக்க முடியும்? நம்ம எல்லாரும் துன்பத்தை தவிர்க்கதானே நினைப்போம். கஷ்டம் வந்தா மூளையில உட்கார்ந்து அழுவோமே தவிர, சூப்பர் ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு யார் நினைப்பா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? கேட்கறதுக்கு விசித்திரமா தான் இருக்கும். ஆனா இதுதான் இந்த வாசகத்தோட மையமான பார்வை மாற்றம். பார்வை மாற்றமா? ஆமா. நாம துன்பத்தை ஒரு முடிவா, ஒரு தண்டனையா பாக்குறோம். ஆனா இந்த வாசகம் அதை ஒரு மேடையா, ஒரு ஸ்டேஜா பார்க்க சொல்லுது. ஒரு மேடையா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கும்போது அமைதியான சூழல்ல உங்க நம்பிக்கையை பத்தி பேசுறது ரொம்ப சுலபம். சரி. ஆனா ஒரு நெருக்கடியில, ஒரு விசாரணை மன்றத்துல அரசருக்கு முன்னாடி நிக்கும் போதும், உங்க உயிருக்கே ஆபத்து வரும்போதும் நீங்க உங்க நம்பிக்கையில உறுதியா இருந்தா அது எவ்வளவு வலிமையான செய்தியை மத்தவங்களுக்கு கொடுக்கும். ஓ, நீங்க சொல்றது புரியுது. அதாவது நெருப்புல போட்டாதான் தங்கத்தோட தரம் தெரியும்னு சொல்ற மாதிரி. அதேதான். கஷ்டம் வரும்போதுதான் ஒருத்தரோட நம்பிக்கையோட உண்மையான ஆழம் தெரிய வரும். கரெக்ட்.
அந்த கஷ்டமே அந்த நம்பிக்கைய மத்தவங்களுக்கு காட்டுற ஒரு கருவியா மாறிடுது. அப்படியா? எக்ஸாக்ட்லி. அதுதான் சான்று பகிர்தல். வெறும் வாயால சொல்றதில்ல, உங்க வாழ்க்கை மூலமா, உங்க செயல்கள் மூலமா, உங்க தைரியம் மூலமா உங்க நம்பிக்கை என்னன்னு நிரூபிக்கிறீங்க. இந்த வாசகம் சொல்றது என்னன்னா, வரப்போற நெருக்கடி உங்களை அழிக்கிறதுக்கானது இல்ல, அது உங்களை பிரகாசிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரி, அந்த மேடையில ஏறி நிக்கிற தைரியம் வேணுமே. ஒரு ஆளுநர் முன்னாடியோ ராஜா முன்னாடியோ நின்னு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஒரு சாதாரண மனுஷன் நினைப்பான். நிச்சயமா. அதுக்கு இந்த வாசகத்துல ஏதாவது பதில் இருக்கா? ஏன்னா அடுத்ததா வர்ற வாக்குறுதி இதை விட ஆச்சரியமா இருக்கு. ஆமா. 14, 15 வசனங்கள்ல என்ன பதிலளிப்பதுன்னு முன்னாடியே கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு விதத்துல பரீட்சைக்கு படிக்காத ஹால்ல பாத்துக்கலாம்னு சொல்ற மாதிரி இல்லையா? ஒரு வகையில் அப்படித்தான். ஆனா இது சோம்பேறித்தனத்துக்கான அழைப்பு இல்ல. ஓ, இது மனித சக்தி மேல இருக்கிற நம்பிக்கைய மாற்றி தெய்வீக சக்தி மேல வைக்க சொல்ற ஒரு அழைப்பு. சாதாரணமா ஒரு பெரிய கோர்ட் கேஸ்க்கு போறோம்னா, ஆமா, வக்கீலோட உட்கார்ந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்லணும்னு பல முறை ஒத்திக்க பார்ப்போம். கரெக்ட், நம்மளோட புத்தி, தர்க்கம், அறிவு எல்லாத்தையும் நம்பி போவோம். ஆனா இங்க சொல்லப்படுறது அதுக்கு நேர் எதிர். நீங்க தயார் பண்ணாதீங்க, அந்த நேரத்துல என்ன வருதோ அத பேசுங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். இத மன ரீதியா எப்படி பாதிக்கும்? அதுதான் இதுல இருக்கிற உளவியல் ஆழம். ஐயோ தப்பா பேசிட்டா என்ன பண்றது, என்ன கேள்வி கேட்பாங்களோ அப்படிங்கிற பயத்தையும் பதற்றத்தையும் இது அடியோடு நீக்குது. உங்க பலவீனங்கள் மேல கவனம் வைக்காம உங்களுக்கு உதவி செய்ய போற ஒரு சக்தி மேல கவனத்தை திருப்புது. சரி, நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் அப்படிங்கிறது அந்த சூழலோட மொத்த பாரத்தையும் உங்க தோல்ல இருந்து இறக்கி வைக்கிற மாதிரி. அப்படா. உங்க வேலை பயப்படாம நிக்கிறது மட்டும்தான். பேச வேண்டியதை அது பாத்துக்கும். கேட்கும் போதே ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி இருந்தா எவ்வளவு பெரிய சவாலையும் சந்திக்கலாம்னு தோணுது. ஆமா. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இங்க ஒரு பாம்ஷெல் வருது. 16ஆம் வசனம். உங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள், உறவினர், நண்பர்கள் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள், உங்களில் சிலரை கொல்வார்கள். இதுதான் ரொம்ப கஷ்டமான பகுதியா இருக்கு. வெளியே இருந்து வர்ற எதிர்ப்ப கூட சமாளிச்சிடலாம், ஆனா கூடவே இருக்கிறவங்க நம்ம நம்புறவங்களே காட்டி கொடுப்பாங்கங்கறத ஏத்துக்கிறது மனதளவுல இது ஒருத்தர முழுசா உடைச்சிடுமே. நிச்சயமா. இதுதான் இந்த சோதனைகளிலே உச்சகட்டமானது. எதிரி யாருன்னு தெரிஞ்சா சண்டை போடலாம். சரிதான். ஆனா இங்க நீங்க யாருக்காக வாழறீங்களோ, யாரு மேல அன்பு வச்சிருக்கிறீங்களோ அவங்களே எதிரியா மாறுவாங்கன்னு சொல்லுது. பெற்றோர், சகோதரர்கள், நண்பர்கள், அவங்கதான் ஒரு மனிதனோட சமூக பாதுகாப்பு வலை. ஆமா. அந்த வலையே உங்களை சிக்க வைக்கும்போது நீங்க எங்க போவீங்க? இது ஒரு தனிநபரோட நம்பிக்கைய மட்டும் சோதிக்கல, அவரோட உறவுகளோட அடித்தளத்தையே அசைச்சு பாக்குது. ஒரு கொள்கைக்காக, ஒரு நம்பிக்கைக்காக ஒருத்தர் தன்னோட குடும்பத்தையே இழக்க தயாரா இருக்கணுமா? இந்த வாசகம் இதை எப்படி இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டு அடுத்த வரைக்கும் போகுது? ஏன்னா இது ஒரு கசப்பான யதார்த்தத்தை முன்வைக்குது. நம்பிக்கைங்கிறது சில நேரங்கள்ல ஆழமான பிளவுகளை உருவாக்கும். ஓ, அது குடும்பம், சமூகம்னு எல்லா இடத்துலயும் நடக்கலாம். இன்னைக்கு கூட பார்க்கலாம், ஒரு குடும்பத்துல அரசியல் கருத்து வேறுபாடு வந்தா எவ்வளவு பெரிய சண்டை வருது. ஆமா, வருது. இது அதை விட பல மடங்கு ஆழமான நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த வாசகம் சொல்றது என்னன்னா, உங்க பயணத்துல நீங்க தனியா நிக்க வேண்டிய சூழல் வரலாம். நீங்க ரொம்ப நேசிச்சவங்களே உங்களை புரிஞ்சுக்காம போகலாம். அதுதான் உங்க விசுவாசத்துக்கான உண்மையான மிக கடுமையான சோதனை. இத கேட்கவே ரொம்ப பாரமா இருக்கு. ஆனா இத தொடர்ந்து வர வசனங்கள்ல தான் எனக்கு மிகப்பெரிய குழப்பம் வருது. சரி, ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது. 17வது வசனத்துல என் பேர் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள்னு சொல்லிட்டு, அடுத்த வரியிலே 18வது வசனத்துல ஆனாலும் உங்க தலைமுடி ஒண்ணு கூட விழவே விழாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு சுத்தமா புரியல. புரியுது. இதுக்கு முன்னாடிதான் உங்களில் சிலரை கொள்வார்கள்னு படிச்சோம். ஒருத்தரை கொன்னுட்டா தலைமுடி விழாம எப்படி இருக்கும்? இது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கே. ஏதாவது எழுத்துப்பிழையா இருக்குமோ? இது எழுத்துப்பிழை இல்ல, இதுதான் இந்த வாசகத்தோட ஆழமான ஆன்மீக பார்வை. ஓ, முதல் பார்வையில இது 100% முரண்பாடுதான். ஆனா இது 2 வெவ்வேறு தளங்கள்ல இருந்து பேசப்படுது. உங்களில் சிலரை கொல்வார்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல உடலளவுல நடக்கக்கூடிய யதார்த்தம். சரி. அத இந்த வாசகம் மறுக்கல. துன்பம் வரும், மரணம் கூட வரலான்னு ஒத்துக்கொள்ளுது. அப்போ தலைமுடி கூட விழாதுன்னா என்ன அர்த்தம்? அது பூமிக்குரிய யதார்த்தத்தை தாண்டிய ஒரு வாக்குறுதி. அது உங்க ஆன்மீக பாதுகாப்பை பத்தி பேசுது. ஆன்மீக பாதுகாப்பா? ஆமா,
அதாவது இந்த உலகத்துல எதிரிகள் உங்க உடலை துன்புறுத்தலாம், சிறையில போடலாம், ஏன் கொல்ல கூட செய்யலாம். ஆனா உங்க உண்மையான சுயம், உங்க ஆன்மா, ஓ, உங்களுடைய சாராம்சம், அதை அவங்களால தொடக்கூட முடியாது. அது முழுமையா பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வாக்குறுதி. அப்போ தலைமுடிங்கிறது ஒரு உருவகம். கரெக்ட். உங்களுடைய மிகச்சிறிய அம்சம் கூட, மிக அற்பமான விஷயம் கூட தெய்வீக பார்வையில பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றதுதான் அதோட அர்த்தம். ஓ, இப்ப புரியுது. அவங்க உடம்பத்தான் தாக்க முடியும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமா. இது இந்த வாசகத்தோட தொடக்கத்துல திருவெளுப்பாட்டுல இருந்து வர்ற வரியோட பொருந்தது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இறப்பு வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாகச் சூட்டுவேன். இங்க பாருங்க, மரணம் ஒரு முடிவா பார்க்கப்படல, அது ஒரு வாசலா பார்க்கப்படுது. ஒரு வாசல். இந்த உலகத்துல நீங்க இழக்கிறது தற்காலிகமானது, ஆனா உங்களுக்கு கிடைக்க போற வாழ்வு நிரந்தரமானது. அதனாலதான் உடல் அளவுல மரணம் நடந்தாலும் ஆன்மீக அளவுல ஒரு தலைமுடி கூட சேதமாகாதுன்னு சொல்ல முடியுது. அப்போ இது ஷரீர பாதுகாப்புக்கான கேரண்டி இல்ல? இல்ல, இது ஆவிக்குரிய பாதுகாப்புக்கான அஷ்யூரன்ஸ். இந்த விளக்கம் அந்த முரண்பாட்டை தெளிவா விளக்குது. அப்போ இந்த நீண்ட கடினமான பாதைய விவரிச்சதுக்கு அப்புறம் கடைசியா 19வது வசனம் ஒரு தீர்வு மாதிரி வருது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு முடியுது. அப்போ இது எல்லாத்தையும் தாங்கிக்க நமக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் இந்த மன உறுதி தானா? இது எதை குறிக்குது? இது ஒரு விதமான கிரிட் அல்லது ரெசிலியன்ஸா? ஆமா, ஆனா நாம புரிஞ்சுக்கிற விதமான ரெசிலியன்ஸ் இல்ல. இங்க மன உறுதி அல்லது என்டியூரன்ஸ் அப்படின்னா வாளை எடுத்து எதிரிகளோட சண்டை போடுறதில்ல. ஓ, அப்போ என்ன? பிரச்சனைய தீர்க்கறதுக்காக அங்கும் இங்கும் ஓடுறதில்ல. இது முழுமையா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம். உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயமா? ஆமா. வெளியில இருந்து காட்டி கொடுப்பு, வெறுப்பு, மரண அச்சுறுத்தல்னு புயல் மாதிரி எல்லாம் உங்களை சுத்தி அடிக்கும்போது நீங்க உள்ளுக்குள்ள உங்க நம்பிக்கைய, உங்க அமைதிய, உங்க சுயத்தை சிதறாம பிடிச்சுக்கிறது தான் மன உறுதி. அப்ப இது மசில் பவர் இல்ல, மைண்ட் பவர். வெளியே என்ன நடந்தாலும் ஏன் உள் உலகத்தை அது பாதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றதுதான் இந்த மன உறுதி. அப்படிதானே? அதுதான். வெளிப்புற சூழல்கள் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாம போகலாம், ஆனா உங்க அகத்தின் உறுதி உங்க கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கு. சரி. அந்த அக உறுதி தான் உங்க உண்மையான வாழ்வை, அதாவது உங்க ஆன்மீக அடையாளத்தை காக்கும் கவசம். இதுதான் இந்த முழு பகுதியோட சாராம்சம். ஆக இந்த உரையாடலை தொகுத்து பார்த்தா ஒரு ஆச்சரியமான சித்திரம் கிடைக்குது. நம்பிக்கையோட பாதையில போகும்போது துன்பம் வரும்னு எதிர்பார்க்கணும், அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. கரெக்ட். ஆனா அந்த துன்பத்தையே நம்ம யாருன்னு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கணும். சரி, அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி கடின சூழல்ல நம்ம புத்தியையும் பலத்தையும் மட்டும் நம்பாம ஒரு தெய்வீக உதவி கிடைக்கும்னு நம்பிக்கை வைக்கணும். ஆமா. அதே நேரத்துல நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மள காயப்படுத்தலாங்கிற கசப்பான யதார்த்தத்துக்கும் தயாரா இருக்கணும். கடைசியா உடலுக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ இல்லையோ, ஆனா நம்ம ஆன்மாவுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்குங்கிற வாக்குறுதி இருக்கு. இதெல்லாத்தையும் கடந்து போக நமக்கு தேவைப்படுறது பெரிய ஆயுதங்களோ பணமோ அதிகாரமோ இல்ல, அசைக்க முடியாத மன உறுதி மட்டும்தான். மிக சரியாக. இப்போ இதோட போப் பிரான்சிஸ் அவர்களோட சிந்தனையை இணைச்சு பார்க்கலாம். அவர் இந்த சோதனைகளை வெறும் கஷ்டமா பார்க்காம சான்று பகர்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றார். ஆமா, அந்த பார்வை ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்க நம்பிக்கை எவ்வளவு உறுதியானதுன்னு மத்தவங்களுக்கு காட்ட இது ஒரு சான்ஸ் அப்படின்றார். ஆனா நடைமுறையில இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? வலிக்கும் போது எப்படி அத ஒரு வாய்ப்பா பார்க்க முடியும்? ரொம்ப சரியான கேள்வி. போப் பிரான்சிஸ் இது ஏதோ சுலபமான விஷயம்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நேரத்துல நம்மளோட சொந்த பலத்தை நம்பி நிக்க கூடாது. ஆமா, கடவுளின் சக்திக்கும் அருளுக்கும் நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் சொல்றாரு. இது சரி நடக்கிறது நடக்கட்டும்னு சும்மா இருக்கிறது இல்ல, இது ஒரு செயல் மகுந்த நம்பிக்கை. கரெக்ட். என்னால இது தனியா தாங்க முடியாது, ஆனா கடவுளோட சக்தி என் கூட இருக்குன்னு நம்புறது. இயேசு சொன்ன அந்த வார்த்தைய போப் பிரான்சிஸ் வெற்றியின் உத்தரவாதம்னு சொல்றாரு. வெற்றியின் உத்தரவாதம். ஆமா, அதாவது நம்மளோட தனிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தோட சின்ன பகுதி தான். கடைசியில எல்லா குழப்பங்களுக்கு மத்தியிலையும் கடவுளோட நன்மைதான் ஜெயிக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே இது கொடுக்குது. ஆஹா, முதல் வழிகாட்டி சொல்றது வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள நம்பிக்கையோட உறுதியா இருந்தா ஆன்மீக ரீதியா நம்மள யாரும் அசைக்க முடியாதுங்கிறது தான். சரியா சொன்னீங்க. சரி, இது நம்பிக்கையாளர்களுக்கு. ஆனா ஆணவமா இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? இப்போ அந்த 2வது வழிகாட்டிக்கு வருவோம். தானியேல் புத்தகம். அந்த பெல்சாட்சர்ங்கிற மன்னனோட விருந்து அது ஒரு சாதாரண கொண்டாட்டம் இல்ல,
அது ஒரு பேரரசோட ஆணவத்தோட உச்சகட்டம். உச்சகட்டம். ஆமா, அந்த உச்சத்துல தான் சரிவுக்கான விதையும் இருக்கு. ஒரு புனித பாத்திரத்துல மது அருந்துறதுங்கிறது வெறும் மத அவமதிப்பா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது அரசியல் செய்தி இருக்கா? வாங்க இத பத்தி ஆழமா பேசுவோம். கதையோட தொடக்கமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அரசன் பெல்சாட்சர் அவனோட 1000 உயர்குடி மக்களோட திராட்சை மது குடிச்சிட்டு இருக்கான். ஆமா, இது வெறும் விருந்துன்னு சொல்லிட முடியாது இல்லையா? இது அதிகாரத்தோட ஒரு பெரிய காட்சிப்படுத்தல். நிச்சயமா 1000 பேருங்கிறது ஒரு பெரிய கூட்டம். அதுவும் சாதாரண மக்கள் இல்ல, உயர்குடி மக்கள். அதுவே ஒரு செய்தியை சொல்லுது. என்ன மாதிரியான செய்தி? நான் தான் இந்த நாட்டின் அசைக்க முடியாத தலைவன், என் அதிகாரம் கேள்விக்கு அப்பாற்பட்டது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஒரு மனுஷன் ரொம்ப சுலபமா நிதானத்தை இழப்பான். அதிகாரம் ஒரு போதைனா, அந்த விருந்து அந்த போதையோட உச்சம். கரெக்ட், அந்த உச்சத்துல தான் அவன் அந்த தப்பற பண்றான். அவனோட அப்பா நெபுக்கத்நேசர் எருசலேம் கோவில்ல இருந்து கொண்டு வந்த தங்கம் வெள்ளியாலான புனித கிண்ணங்களை கொண்டு வர சொல்றான். இது ஏதோ திடீர்னு வந்த யோசனை மாதிரி தோணினாலும் இதுக்கு பின்னால ஆழமான உளவியல் இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப ஆழமான உளவியல் இருக்கு. இங்க ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கணும். நெபுக்கத்நேசர் எருசலேமை ஜெயிச்சப்போ அந்த பாத்திரங்களை கொள்ளையடிச்சிட்டு வந்தது ஒரு ராணுவ வெற்றி சின்னம். சரி. ஆனா அது அவன் தன்னோட சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தல, கருவூலகத்துல வச்சிருந்தான். ஆனா அவனோட மகன் பெல்சாட்சர் அதை எடுத்து தன்னோட கேளிக்கைக்காக பயன்படுத்துறான். அப்போ இது வெறும் ஆணவம் மட்டும் இல்ல, இது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையோட வெளிப்பாடா கூட இருக்கலாம். அதாவது, ஏன்பா செய்ய துணியாததை நான் செய்யறேன்னு நிரூபிக்க சேஷ்டை பண்ற மாதிரி. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. அப்போ இத வெறும் மத அவமதிப்புன்னு மட்டும் பார்க்காம ஒரு அரசியல் நகரவா கூட பார்க்கலாமா? மிகச்சரியா, அதுதான் அதோட மையப்புள்ளியே. எப்படி சொல்றீங்க? அதாவது, தோற்கடிக்கப்பட்ட ஒரு இனத்தோட முக்கியமான புனித சின்னங்களை எடுத்து உங்க கடவுளும் உங்க நம்பிக்கையும் எங்களுக்கு ஒரு கேலிப்பொருள் தான் சொல்ற மாதிரி. இது ஒரு உளவியல் போர். ஓஹோ. அவங்க மது குடிச்சுக்கிட்டே பொன், வெள்ளி, வெண்கலம் இப்படிப்பட்ட தங்களோட தெய்வங்களை புகழ்ந்தார்கள்னு. இது ஒரு திட்டமிட்ட செயல். அந்த செயல்தான் அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு தூண்டுகோலா அமையுது. அந்த ஆணவத்தோட உச்சத்துல, அந்த விருந்தோட ஆரவாரத்துக்கு நடுவுல திடீர்னு ஒரு மனுஷனோட கை விரல்கள் சுவத்துல எழுத ஆரம்பிக்குது. அந்த காட்சியை நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அந்த அறையில இருந்த சூழல் எப்படி ஒரு நொடியில மாறி இருக்கும்? முற்றிலும். ஒரு நொடிக்கு முன்னாடி இருந்த கொண்டாட்டம், இசை, சிரிப்பொலி எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிருக்கும். ஆமா. அது வெறும் பயம் இல்ல, அது ஒரு முழுமையான மனச்சிதைவு. அரசன் முகம் வெளுத்தது, நெஞ்சம் கலங்கியது, நிலை நடுங்கி தொடை நடுங்கலான் அப்படின்னு வருது. ஆமா, அதிகாரத்தோட உச்சியில இருந்த ஒருத்தனோட அகங்காரம் நொறுங்கிறதை இது காட்டுது. அதுவரைக்கும் தன் உலகத்தோட அதிபதியா நினைச்சவன் தன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திய முதல் முறையா உணர்றான். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள அவன் உடனே அவனோட ஞானிகளை, ஜோதிடர்களை எல்லாம் கூப்பிடுறான். ஆனா அவங்களால அதை படிக்க கூட முடியல. ஆமா, இதுவும் ஒரு குறியீடு தான். மனுஷனோட அறிவால எல்லாத்தையும் விளக்கிட முடியாதுன்னு இது காட்டுது. அவனோட அதிகாரம் மாதிரி அவனோட ஞானிகளோட அறிவும் அந்த சுவத்துக்கு முன்னாடி ஒண்ணுமில்லாம போகுது. இந்த சூழல்ல தான் தானியேல் அறிமுகப்படுத்தப்படுறார். கரெக்ட். யூதாவிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டவங்கள்ல ஒருத்தர், புனிதமிகு கடவுளின் ஆவி, அறிவொளி, நுண்ணறிவு அவர்கிட்ட இருக்குன்னு அரசியார் அரசனுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இதுவே ஒரு முரண்நகைதானே? அதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்பம். எந்த இனத்தோட புனித பொருளை அவமதிச்சானோ அதே இனத்தைச் சேர்ந்த ஒருத்தர் கிட்ட தான் அதற்கான விளக்கத்தை கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறான். அதிகாரம் தலைகீழா மாறுது. ஆமா, இப்போ பெல்ஷாட்சர் கையறு நிலையில இருக்கான். அதனால விளக்கம் சொல்றவங்களுக்கு அரசோட பொன்மாலை, ராஜ்யத்துல 3வது இடம்னு பெரிய வாக்குறுதிகளை அள்ளி வீசுறான். முன்னாடி ஆணவத்துல இருந்தவன் இப்போ அச்சத்துல பேரம் பேசுறான். சரிதான். ஆனா டானியலோட பதில் அந்த அதிகார விளையாட்டையே உடைச்சிடுது. ஆமா, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும், உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும்னு அவர் சொல்றது. அந்த கணத்துல யார் உண்மையான அதிகாரம் கொண்டவர்னு தெளிவா காட்டிடுது. தானியேல் அந்த பரிசுகளை நிராகரிச்சதன் மூலமா நான் உன் ஊழியன் இல்ல, நான் உண்மைக்காக நிக்கிறவன்னு சொல்றார். அதன் பிறகு அவர் விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி நேரடியாவே அரசனை குற்றம் சாட்டுறார். ஆமா, அவர் சுற்றி வளைக்கல. பெல்ஷாட்சரோட அப்பா நெபுக்கத்நேசரோட கதையை ஞாபகப்படுத்துறார். அவர் எப்படி ஆணவத்தால தண்டிக்கப்பட்டு அப்புறம் மனம் திரும்பினார்னு சொல்றார். அது ஒரு முக்கியமான உத்தி இல்லையா? ரொம்ப முக்கியமான உத்தி. அவர் என்ன சொல்றார்னா, பெல்ஷாட்சரே, இவையெல்லாம் உமக்கு தெரிந்திருந்தும் நீர் மனத்தாழ்மையுடன் நடக்கவில்லை. இது வெறும் குற்றச்சாட்டு இல்ல. அப்போ உனக்கு முன்னாடி ஒரு உதாரணம் இருந்துச்சு, நீ அதிலிருந்து பாடம் கத்துக்கல, அதனால உன்னோட தப்பு மன்னிக்க முடியாததுன்னு சொல்ற மாதிரி. தொடர்ந்து அவர் 3 குற்றச்சாட்டுகளை சொல்றார். 1, விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். ஆமா.
ரெண்டாவது, அவரது கோவிலின் கிண்ணங்களை பயன்படுத்தி மது அருந்தினீர். உயிரையும் வழிகளையும் தம் கையில் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. இதுதான் பிரச்சனையோட மையம். புரியுது. அதாவது தன் இருப்பு, தன் அதிகாரம், தன் உயிர் எல்லாம் எங்கிருந்து வருதுங்கிற மூலத்தை மறக்கிறது தான் மிகப்பெரிய பாவம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அந்த மறதி தான் ஆணவமா வெளிப்படுது. அந்த ஆணவத்தோட விளைவுதான் அந்த சுவர் எழுத்துக்கள். கரெக்ட். சரி, இப்போ அந்த மர்மமாற வார்த்தைகளுக்கு வருவோம். சுவத்துல எழுதப்பட்டது மெனே மெனே தெக்கெல் பார்சன். அது ஒரு தீர்ப்பு. முதலாவது மெனே, இதுக்கு அர்த்தம் எண்ணப்பட்டது. எண்ணப்பட்டது. அதாவது கடவுள் உமது அரசின் நாள்களை எண்ணி முடிச்சு விட்டார், உங்க நேரம் முடிஞ்சது. சிம்பிளா சொன்னா அதுதான். அந்த வார்த்தை 2 தடவை மெனே மெனேன்னு வருது. அது ஏன்? அந்த தீர்ப்பு உறுதியானது, மாற்ற முடியாதது, உடனடியா நடக்க போகுதுன்னு அழுத்தி சொல்றதுக்காக. மேல்முறையீட்டுக்கு இடமே இல்ல. ரெண்டாவதா தெக்கேல். தெக்கேல், இதன் பொருள் நிறுக்கப்பட்டது. நீர் தராசில் நிறுக்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைவாக காணப்பட்டீர். இந்த உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, ஒரு தராசுல எடை போடுற மாதிரி. ஆமா, ஒரு பக்கம் ஒருத்தரோட பதவி, பட்டம், செல்வம், மறுபக்கம் அவரோட குணம், செயல்கள். இந்த தராசுல பெல்சாட்சர் எடை ரொம்ப குறைவா இருந்தான். இந்த எடையில் குறைவாக காணப்பட்டீர்ங்கிற கருத்து, அது காலத்தை கடந்த ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. உண்மைதான். எந்த ஒரு தலைமை பொறுப்பும் ஒரு நாள் தராசுல வைக்கப்படும். அப்போ உங்க சாதனைகளை விட உங்க குணநலன்களுக்கு தான் அதிக இடம் இருக்கும்னு இது சொல்லுது. சரி, இறுதியா பார்சின். பார்சின், இதுக்கு பிரிக்கப்பட்டதுன்னு பொருள். தானியல் சொல்றார், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஓஹோ. இந்த வார்த்தையில ஒரு சிலேடையும் இருக்கு. பார்சன்ங்கிறது பாரசீகர்களை குறிக்கிற ஒரு வார்த்தையாவும் இருக்கலாம். ஆக தீர்ப்பும் தீர்ப்பை நிறைவேற்ற போறவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லப்படுது. இது ரொம்ப கவித்துவமான, அதே சமயம் ஈவிரக்கமற்ற தீர்ப்பு. ஒவ்வொன்னும் கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கு. எண்ணப்பட்டது, நெருக்கப்பட்டது, பிரிக்கப்பட்டது. கரெக்ட். இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட தீர்ப்பு இல்ல. இது ஒரு கணக்கு முடிக்கப்படுறது மாதிரி ரொம்ப துல்லியமா முன்வைக்கப்படுது. இந்த தீர்ப்பை கேட்ட பிறகு பெல்சாட்சரோட செயல்பாடு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. அவன் தானியலுக்கு தண்டனை கொடுக்கல, ஆனா தான் சொன்னபடியே அவருக்கு பரிசு கொடுக்கறான். ஏன்? அது ஒரு சிக்கலான உளவியல் கேள்வி. ஒருவேளை மரணத்தோட வாசல்ல நிக்கிறவனோட கடைசி முயற்சியா இருக்கலாம். தீர்ப்பை மாத்த முடியுமான்னு பாக்குறானா? ஆமா, தீர்ப்பு சொன்ன வரையாவது திருப்திப்படுத்தினா தீர்ப்பு மாறுமோங்கிற ஒரு நப்பாசை. இல்லனா எல்லாம் முடிஞ்சது, இனி வாக்குறுதியை காப்பாத்துறத தவிர வேற வழி இல்லைங்கிற கயிறு நிலையாகவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது ரொம்ப தாமதமான ஒரு செயல். ஆமாம், அன்றிரவே பெல்சாட்சர் கொல்லப்பட்டான். எல்லாம் ஒரே ராத்திரியில நடந்து முடிஞ்சிடுது. சுருக்கமா சொன்னா இந்த கதை அதிகாரத்தோட தற்காலிக தன்மையை பத்தின ஒரு ஆழமான பாடம். பெல்சாட்சர் தன்னை அசைக்க முடியாதவன்னு நம்பினா, ஆனா அவனோட சாம்ராஜ்யம் எவ்வளோ பலவீனமான அடித்தளத்துல இருந்துச்சுன்னு அந்த சுவர் எழுத்துக்கள் காட்டிடுச்சு. ஆமா, அதிகாரங்கிறது பொறுப்போட வரலன்னா அது தன்னழிவுக்கான ஒரு கருவியா மாறிடுங்கிறதுக்கு இது ஒரு மிக வலுவான உதாரணம். அப்படியானா இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, எந்த அதிகாரமும் நிரந்தரம் இல்ல, நம்ம செயல்கள் எல்லாம் ஒரு நாள் தார்மீக தராசுல நிற்கப்படும். இதுதானா? அது ஒரு முக்கியமான செய்திதான். ஆனா அதை விட ஆழமான ஒரு செய்தி இருக்கு. பெல்சாட்சரோட உண்மையான தவறு தன் அப்பாவோட அனுபவத்திலிருந்து பாடம் கட்டுக்க தவறியது. நெபுகட்நேசர் கிட்ட இருந்தா? ஆமா, அவரும் ஆணவத்தோட உச்சிக்கு போய் தண்டிக்கப்பட்டு அப்புறம் உண்மையை கத்துக்கிட்டார். அந்த பாடம் பெல்சாட்சருக்கு கண் முன்னாடி இருந்துச்சு, ஆனா அவன் அதை புறக்கணிச்சான். சரிதான். சில சமயம் மிகப்பெரிய எச்சரிக்கைகள் நமக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்ல தான் இருக்கு. அதை நாம கவனிக்க தவறும்போதுதான் நமக்குன்னு தனியா சுவத்துல ஏறமாட்ட தேவை ஏற்படுது. இது ஒரு அருமையான பார்வை. அரசன் பெல்சாட்சருக்கு அந்த சுவத்துல தோன்றிய கை ஒரு தெளிவான, மறுக்க முடியாத எச்சரிக்கை. அதை புறக்கணிக்கவே முடியாத அளவுக்கு அது பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆமா, இது நம்மள இந்த கேள்விக்கு கொண்டு வருது. நம்ம வாழ்க்கையில, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ இல்ல நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்திலேயோ நாம கவனிக்க தவறுகிற அல்லது நம்ம சொந்த ஆணவத்தால புறக்கணிக்கிற சுவர் எழுத்துக்கள் ஏதாவது இருக்கா? அது பெல்சாட்சருக்கு வந்தது மாதிரி அமானுடமா இல்லாம இருக்கலாம். கரெக்ட். அது ஒரு நண்பரோட அறிவுரையா இருக்கலாம், ஒரு புள்ளி விவரமா இருக்கலாம், ஒரு சின்ன தோல்வியா, இல்ல மனசாட்சியோட மெல்லிய குரலா கூட இருக்கலாம். நம் கண் முன்னே இருக்கிற அந்த எச்சரிக்கைகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமா? இல்ல எல்லாம் சரியாயிடும்னு ஒரு எஃபிஷியன்சில அந்த எழுத்துக்களோட தீவிரம் புரியாம கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்கிறோமா? இப்போ இந்த 2 கதைகளையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம்
நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு நித்திய பாதுகாப்புங்கிற வாக்குறுதி, மறுபக்கம் ஆணவத்தோட கடவுளை அவமதிக்கிறவனுக்கு உடனடி முழுமையான அழிவு. ஓகே, இப்போ 2 வழிகாட்டிகளையும் பார்த்துட்டோம். ஒன்னு உள்ளுக்குள்ள நம்பிக்கையோட இருக்க சொல்லுது, இன்னொன்னு வெளியில ஆணவமா இருந்தா என்ன ஆகும்னு எச்சரிக்குது. ம் ஆனா அந்த பதிலுரை பாடல் இது 2ல இன்னும் முற்றிலும் மாறுபட்டிருக்கு. ஆமா. அது மனிதர்களோட கஷ்டம், வெற்றி, தோல்வின்னு எதை பத்தியுமே பேசல. அது நேரா பிரபஞ்சத்துக்கே போயிடுது. அப்போ அந்த பாடலோட மையப்புள்ளி பல்லவிக்கு வருவோம். அது இப்படி சொல்லுது, என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இந்த வரியில இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் பிரிச்சு பாப்போமே. முதல்ல என்றென்றும். காலத்தை கடந்தது. ஆமா, இது இப்ப ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல முடியிற விஷயம் இல்ல. இது ஒரு தொடர் நிகழ்வு. அடுத்தது புகழ்ந்து பாடி. இது சும்மா வார்த்தையால சொல்றதில்ல. பாட்டு, இசை, உணர்ச்சி இது எல்லாத்தோடவும் சம்பந்தப்பட்டது. சரி. கடைசியா ஏத்தி போற்றுங்கள். இது ஒரு விஷயத்தை உயர்த்தி அதுக்கு மரியாதை கொடுத்து அதை கொண்டாடுறது. ஆக இந்த ஒரு வரி ஒரு முடிவில்லாத உணர்வுபூர்வமான கொண்டாட்டமான ஒரு செயலை குறிக்குது. அந்த என்றென்றும்ங்கிற வார்த்தை தான் எனக்கு பிடிக்குது. ஒரு விஷயம் முடிவில்லாம நடக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய சக்தி தேவை. ஆமா. மிகப்பெரிய சக்திகள்ல இருந்து வசனம் 39, கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்ன ஒரு பிரம்மாண்டமான தொடக்கம். இது மேலோட்டமா பார்க்கறத விட ரொம்ப ஆழமான ஒரு வரி. பல கலாச்சாரங்கள்ல சூரியனும் சந்திரனும் வெறும் கோளங்கள் இல்ல, அவையே கடவுள்கள். சரிதான். அவங்க தான் நேரத்தை, காலநிலைய, விவசாயத்தை, ஏன் மனிதர்களோட வாழ்க்கையே கட்டுப்படுத்துற சக்திகளா பார்க்கப்பட்டாங்க. மக்கள் அவங்கள பார்த்து பயந்தாங்க, அவங்கள வணங்குனாங்க. ஒரு நிமிஷம், அப்போ இது ஒரு வகையான புரட்சிகரமான கருத்து இல்லையா? அந்த காலத்துல சூரியனை ஒரு கடவுளா கும்பிட்ட ஒருத்தர் இத கேட்டா, என்னது நாங்க வணங்குற எங்க கடவுளையே போய் இன்னொருத்தர புகழ சொல்றீங்களான்னு கோபப்பட்டிருக்க மாட்டாங்களா? மிக சரியா சொன்னீங்க. இது அதிகார அமைப்பை தலைகீழா மாத்துற மாதிரி இருக்கு. அதுதான் இதோட மையப்புள்ளி. பிரபஞ்சத்துல நீங்க பாக்குற, பயப்படுற, வணங்குற எந்த சக்தியா இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு பகுதி தான். அவங்க யாரும் தனிச்சையான கடவுள்கள் இல்ல. அவங்களும் இந்த இசைக்குழுவுல ஒரு கருவி மாதிரி. அதேதான், அவங்களும் இந்த பிரபஞ்ச இசைக்குழுவுல வாசிக்கிற ஒரு கருவிதான் சொல்லுது இந்த பாடல். பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கு அடுத்தபடியா நாம இப்போ பிரபஞ்சத்தோட உச்சியில இருந்து மெதுவா பூமிக்கு திரும்பி வரோம். பாடல் நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பிக்குது. வசனங்கள் 41 மற்றும் 42. மழை, பனி, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மழை, பனி, காற்று இதெல்லாமே நம்ம நேரடியா உணர்ற விஷயங்கள். ஆமா, இங்கதான் பாடல் பிரபஞ்ச தத்துவத்திலிருந்து வாழ்க்கையோட யதார்த்தத்துக்கு வருது. விவசாயத்தை நம்பி வாழ்ந்த ஒரு சமூகத்துக்கு மழையும் பனியும் எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. அது வெறும் தண்ணி இல்ல, அது உயிர். உயிர். வறண்டு போன நிலத்துக்கு கிடைக்கிற அமுதம். அதனால வாழ்வளிக்கிற அந்த சக்திகளை புகழ் பாட சொல்றது ரொம்ப இயல்பானது. ஆனா அதுக்கு அடுத்த வரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது காற்றுன்னு மட்டும் சொல்லல, காற்று வகைகள்னு சொல்லுது. ஆமா, அந்த வார்த்தை எனக்கும் ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது. ஏன் வகைகள்னு குறிப்பிடணும்? ஏன்னா அதுலதான் முழுமையும் அடங்கியிருக்கு. நம்மள மென்மையா வருடிட்டு போற தென்றலும் காத்துதான், நம்ம வீடுகளையும் மரங்களையும் புரட்டி போடுற புயலும் காத்துதான். சரிதான். காற்று வகைகள்னு சொல்றது மூலமா இந்த பாடல் இயற்கையோட 2 முகத்தையும், அதன் மென்மையான மற்றும் சீற்றமான 2யும் ஏத்துக்குது. 2மே இந்த புகழ்ச்சியில பங்கு பெறணும்னு சொல்லுது. நீங்க காற்று வகைகள்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நான் ஒரு முறை ஒரு பெரிய புயல்ல மாட்டிட்டேன். அந்த நேரத்துல ரொம்ப பயமா இருந்தாலும் புயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு விவரிக்க முடியாத அமைதி வரும். காத்து एकदम சுத்தமான மாதிரி, சுத்தி இருக்கிற உலகம் மொத்தம் புதுசான மாதிரி ஒரு உணர்வு. ஒருவேளை அந்த அழிவுக்கு பின் வர புதுப்பித்தலையும் சேர்த்துதான் இந்த பாடல் கொண்டாடுதோ? அருமையான ஒரு கோணம். நிச்சயமா இயற்கையை நாம நல்லது கெட்டதுன்னு பிரிக்க முடியாது. அதோட ஒவ்வொரு வெளிப்பாட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தென்றல் எப்படி அவசியமோ அதே மாதிரி சுற்றுச்சூழல் சமநிலைக்கு சில சமயங்கள்ல புயலும் அவசியம். இந்த 2யும் சமமா பார்த்து 2க்குமே ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுது. ஆமா, 2க்குமே இந்த பிரபஞ்ச பாடல்ல ஒரு இடம் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த பாடலோட சிறப்பு. இது இயற்கையோட முழுமையை கொண்டாடுது. சரி, இப்ப பாடலோட ஒரு ஆச்சரியமான, ஒருவேளை கொஞ்சம் சவாலான பகுதிக்கு வரோம். ஓகே. வசனங்கள் 43 மற்றும் 44. நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடுங்குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அழிவும் ஆக்கமும்
ஒளியும் இருளும், வெப்பமும் குளிரும் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சுதான் இந்த பிரபஞ்ச நடனத்தை உருவாக்குது. நம்ம பயப்படுற, நமக்கு அசௌகரியம் தர சக்திகளையும் புகழ்பாட அழைக்கிறது மூலமா இந்த பாடல் பிரபஞ்சத்தோட முழுமையையும் அதோட சிக்கலான அழகையும் கொண்டாடுது, எந்த பாகத்தையும் ஒதுக்காம. அப்போ நாம கெட்டதுன்னு நினைக்கிற விஷயங்கள் கூட இந்த பிரபஞ்ச சிம்போனில ஒரு முக்கியமான நோட் மாதிரி. ஒருவேளை அந்த நோட்டு நமக்கு கேட்க பிடிக்காம இருக்கலாம், ஆனா அந்த சிம்போனி முழுமையடைய அதுவும் தேவைப்படுது, அப்படிதானே? அதுதான் சரியான உருவகம். ஒரு சோகமான இசை இல்லாம ஒரு மகிழ்ச்சியான இசையோட முழு மதிப்பையும் நம்மளால உணர முடியாது. அதே மாதிரிதான் பிரபஞ்சமும். இந்த முரண்பட்ட சக்திகள் ஒன்னோடொன்னு மோதுறதுல இருந்து தான் ஒரு சமநிலையை உருவாகுது. இந்த பாடல் அந்த சமநிலையத்தான் கொண்டாடுது. திடீர்னு கேமராவை மனிதர்கள் கிட்ட இருந்து திருப்பி மொத்த பிரபஞ்சத்தையும் காட்டுற மாதிரி இருக்கு. கரெக்ட். அந்த கேமரா ஆங்கிள் மாறுறது தான் இங்க இருக்கிற முக்கியமான புள்ளி. பெல்சாட்சரை தண்டிச்ச கடவுளும் தன் சீடர்களை பாதுகாப்பதா சொன்ன கடவுளும் ஒருத்தர் தான். அவர் வெறும் மனிதர்களோட கடவுள் மட்டும் இல்ல, இந்த மொத்த பிரபஞ்சத்தோட அதிபதி அப்படிங்கறதே இந்த பாடல் நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி சரி. கஷ்டம், தண்டனைன்னு ரொம்ப கனமான விஷயங்களை பேசிட்டு திடீர்னு இந்த பாடல் நம்ம பார்வையை மேல உயர்த்துது. நம்மளோட தனிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் இந்த பிரம்மாண்டமான படைப்புல ஒரு சின்ன தூசிதான்னு புரிய வைக்குது. இது கஷ்டமான நேரத்திலயும் சரி, சந்தோஷமான நேரத்திலயும் சரி, நம்மளோட பதில் புகழ்ச்சியா இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கே. அருமையா சொன்னீங்க. பெல்ஷாட்சர் உயிரில்லாத சிலைகளை புகழ்ந்தான். ஆனா இந்த பாடல் உண்மையான புகழ்ச்சிக்கு யார் தகுதியானவர்னு காட்டுது. இது நமக்கு ஒரு பெரிய கண்ணோட்டத்தை கொடுக்குது. நிச்சயமா. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா உலகமே நம்ம தலையில இடிஞ்சு விழுந்த மாதிரி உணர்வோம். ஆனா இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இல்ல, கொஞ்சம் வெளியே பாரு, சூரியன் இன்னைக்கும் உதிக்குது, நட்சத்திரங்கள் இன்னைக்கும் மின்னுது, பிரபஞ்சத்தோட இயக்கம் நின்னு போகல. அந்த இயக்கத்தோட மையமா கடவுள் இருக்காருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது நம்ம கஷ்டத்துக்கு நடுவுல ஒரு விதமான அமைதியை கொடுக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 ஆதாரங்களையும் தொகுத்து பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்குது. ஆமா. லூக்கா நற்செய்தி சகிப்புத்தன்மையோட இருந்தா கிடைக்கிற நித்திய பாதுகாப்பை பத்தி பேசுது. தானியல் புத்தகம் ஆணவத்துக்கு கிடைக்கிற உடனடி வீழ்ச்சியை பத்தி ஒரு நேரடி எச்சரிக்கை கொடுக்குது. சரி. பதிலுரை பாடல் இந்த எல்லா மனித நாடகங்களுக்கும் மேல பிரபஞ்சமே அதோட படைப்பாளரை புகழ்பெற்றிருக்குன்னு சொல்லி நம்ம பார்வையை விஷாலமாக்குது. நிச்சயமா. இந்த வாசகங்கள் என்ன பல்லாயிரம் வருஷம் பழசுனாலும் இன்னைக்கும் நம்ம கிட்ட அடிப்படையான சில கேள்விகளை கேக்குது. என்ன கேள்விகள்? கஷ்டம் வரும்போது நாம யார நம்புறோம்? நம்ம சொந்த பலத்தையா, இல்ல நம்மையும் தாண்டிய ஒரு சக்தியா? வெற்றி கிடைக்கும் போது நாம யாருக்கு நன்றி சொல்றோம்? எல்லாம் என்னாலதான்னு நினைச்சுக்கிறோமா, இல்ல அதுக்கு காரணமான மூலத்தை ஏத்துக்கிறோமா? கடைசியில போப் பிரான்சிஸ் சொன்ன அந்த பெரிய சித்திரத்துல நம்ம இடம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் விஷயம். நம்ம வாழ்க்கை அந்த பிரபஞ்சத்தோட புகழ்ச்சி பாடல்ல ஒரு பகுதியா இருக்கா, இல்ல பெல்சாட்சரோட சுய புகழ்ச்சி விருந்து மாதிரி இருக்கான்னு நாம தான் முடிவு பண்ணணும். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. தானியல் புத்தகத்துல அந்த ராஜா புகழ்ந்த சிலைகள் தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் அப்படின்னு ரொம்ப தெளிவா பட்டியலிடப்பட்டிருக்கு. இது நம்மள யோசிக்க வைக்குது. இன்னைக்கு நம்ம உலகத்துல நமக்கு உயிர், மூச்சு எல்லாத்தையும் கொடுத்தவரை மறந்துட்டு நாம புகழ்ற, நாம வழிபடுற நவீன கால சிலைகள் எதெல்லாம்? நல்ல கேள்வி. அது நம்ம வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சமூக வலைத்தளத்துல கிடைக்கிற புகழா இருக்கலாம், இல்ல நம்ம கையில இருக்கிற டெக்னாலஜியா கூட இருக்கலாம். அந்த பெல்சாட்சரோட சுவர்ல ஒரு கை வந்து எழுதுன மாதிரி இன்னைக்கு உங்க வீட்டு சுவர்ல ஒரு கை வந்து எழுதுனா அது உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த சிலைய சுட்டி காட்டும்? இது கொஞ்சம் பயமுறுத்துற கேள்விதான், ஆனா ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.